முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே வளர்ச்சியையும் புகழையும் பெற்றிருந்த மேஜிக் கலை கிபி 1500க்கு பிறகுதான் உலகம் முழுவதும் பரவியது. அப்படி பரவும் போது எதிரில் தென்படுகின்ற மதம், நாடு, மொழி என எதையும் பிரிச்சு பார்க்காம மேஜிக் எல்லோரையும் ஆட்கொண்டது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. என்னென்னா பொதுவாக வந்து மெஜிஷியன்னா அவங்களோட பொருள் வச்சு தான் பண்ணுவாங்க. எல்லாம் அவங்க திங்ஸு அது மாதிரி எல்லாம். என்னோட பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன திங்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சு என்னால் மேஜிக் பண்ண முடியும். திஸ் மாடர்ன் மேஜிக். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர் இவர் தான். ஏன்னா கேஷியர், நான் பேங்க்கில் தான் இருக்கேன், பணம் நிறையா, எப்போவுமே பணத்தோடு தான் டீல் பண்ணேன். அதனால் இந்த பணத்தை வச்சு இன்றைக்கி நம்ம இந்த மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓகே, உங்கள் கையில் ஏதாவது ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஃப்ரெஷ் நோட் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லை 100 இருந்தாலும் பரவாயில்ல. 2 நோட்டு, ஒரு நோட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு எனக்கு கொடுங்க, 2 எடுங்க, கொஞ்சம் புது நோட்டு மாதிரி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார் நீங்கள் கொடுத்ததுக்கு. இந்த நோட்டை வந்து வேறு யாராவது ஒருத்தங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட அந்த 500 ரூபா 2 பேரும் வாங்கினதை அப்படியே திருப்பி கொடுத்துடணும் அவருக்கு. ஓகே, சரி, என்னோடய கையில் ஒரு 500 ரூபா நோட்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகே சார், கிளியராக இதை முதல்ல செக் பண்ணி பார்த்துருங்க. இதில் வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு. அவர்கிட்ட வாங்கின நோட்டு தான் இது. செக் பண்ணி பாருங்கள், வாங்கி பார்த்துருங்க, எல்லாத்துக்கிட்டையும் காட்டிடுங்க. அவங்க பின்னால் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். என்னோட கையில் ஏதாவது இருக்கா? ஓகே, ஸோ இந்த கையெல்லாம் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், தேய்ச்சி பாருங்கள், ஏதாவது இருக்கா? இந்த கையை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, இதில் ஏதாவது இருக்கா? ஓகே, சரி, எதுவுமே கிடையாது. எவ்வளோ ரூபா நோட்டு வச்சுருக்கோம் நம்ம? 500 ருபீஸ். வாட்ச், வெரி கிளியர். நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த 500 ரூபா கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. நீங்கள் இதை பார்க்குறத விட நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். பேர் என்ன சொன்னீங்க? ஐஸ்வர்யா. 2 பேரும் ஒரே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, சிம்பிள் கேம், ஒரு மேஜிக் ரிலேட்டிவான கேம். ஓகே, வாட்ச். ஃபோல்டு பண்ணிங்களா? திரும்பியும் ஒரு சின்ன ஃபோல்டு. ஒரு தடவை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க, ஓப்பன் பண்ணி காட்டிடுங்க. உள்ள எம்டி, ஒரே ஒரு 500 ருபீஸ் கரன்சி. ஓகே, ஒரே மாதிரி பண்ணியிருக்கோமா இல்லை வேறு மாதிரியா? சேம், ஒரே மாதிரி. ஓகே, ஜஸ்ட் வாட்ச். இப்படி வைங்க. ரெடி, நல்லா ஃபோல்டு பண்ணிங்க. ஓகே, 2 கை எடுத்துக்கிறீங்க. எப்படி வச்சுங்க? கையில் வச்சுக்கங்க. அப்படியே வச்சுருக்கீங்க. வாட்ச். கையை எடுத்துருக்கேன், நான் எடுத்துருக்கேன் பாருங்க.
ஏன் எடுக்கல? விழும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்னோட கரன்சி அப்படியே ஃப்ளோட் ஆயிருக்கு, பேலன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, திஸ் கிளியர் எம்டி. ஓகே, இது அப்படியே பிடிச்சிருக்கேன். ஓகே, நீங்க உங்க கரன்சி செக் பண்ணி அதை அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. முடியல. ஓகே, நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அதே மாதிரி எல்லா கரன்சிலையும் வரும். உங்க கரன்சி தான் அது. நீள வாக்கில் மடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு தயாவிற்கு அடிபணிந்து ஒற்றை விரலில் நிற்கிறது. இதே போல பார்வையாளர்களையும் தயா முயற்சித்து பார்க்க கூற அனைவரும் தோல்வியையே சந்திக்கின்றனர். தயாவின் கைக்கு சென்ற பணம் மாய மந்திரங்களால் ஆட்கொள்ளப்பட்டு ஒற்றை விரலில் நின்றும் அந்தரத்தில் பறந்தும் அதிர்ச்சியூட்ட அடுத்ததாக நடந்த அதிசயம் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு. மாயாஜால உலகத்தையும் நிஜ உலகத்தையும் இணைக்கிற பாலம்தான் மேஜிக். நிஜ உலகை விட மாயாஜால உலகம் சுவாரஸ்யமானது. அங்கே அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. என்னோட கையில் ஸ்டீல் ஆணி இருக்கு. இந்த ஆணியை வந்து நான் வளைச்சு லாக் பண்ணியிருக்கேன். இதை நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ண முடியுமா? அந்த லிங்க் பண்ணதை எடுக்க முடியுமா? வெளியே எடுத்து பாருங்கள். யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை வேணால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் தான், இது ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஈஸியாக நான் இப்படியே கையில் வச்சுருக்கேன். அப்படியே ஓப்பன்னா உடனே இது ஓப்பன். திரும்பி அப்படியே எடுத்துருக்கேன். ஒன்ஸ் மோரா திரும்பி அப்படியே வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து கையில் எடுத்து நீங்களே அது மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் எடுத்தேன்னா ஒரு கட்டிங் பிளேடும் சுற்றியும் கொடுத்தா ஈஸியாக எடுத்துருவீங்களா போல இருக்கே. நான் இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன். ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸி.
உங்கள் கை காட்டுங்க. ரொம்ப ஈஸியாக நான் இப்போ இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ஓகே, இது அப்படியே எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஓப்பன்னா உடனே இது அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, திரும்பி உங்கள் முன்னாலேயே நான் வந்து திரும்பி இதை அப்படியே வச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே கன்ஃபியூஸே பண்ணல. நான் அப்படியே வச்சு இங்கே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி தரேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. வளைச்சிடுவீங்களாட்டிருக்கே. நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இப்படி எடுத்தால் உடனே இது செப்பரேட்டாக வந்துடும். கிளியர்? இதை திரும்பி அப்படியே நான் சரி நீங்களே மாட்டி கொடுங்க மேடம். இதை அப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் இதை லாக் பண்ணி கொடுங்களேன். சும்மா ட்ரை பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள். முடியலையா? இவ்வளோ ஈஸியாக இருக்கு சார். நீங்கள் ரொம்ப நேரம் இல்லை இதை வச்சுருக்கோம். இப்படியே வச்சு லாக் பண்ணு. லாக். கிளியர்? ஓகே, இது ஒரு சிம்பிள் கேம் தான். ஒரு ஆணியை வளைச்சிருக்கோம். இதே மாதிரி என்கிட்ட ஒரு ஆணி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஓகே, இது வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு தெரியுங்களா? ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆணி, ரொம்ப ஆபத்தான மேஜிக். இட்ஸ் டேஞ்சரஸ். ஓகே, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இதில் மிஸ் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் மிஸ் ஆனால் என்னோடய கையே போயிடும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதுக்கு முன்னால் இந்த ஆணியை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரியல் சாலிட் தானா, இது வந்து ஏதாவது ரப்பரா, குத்தி பாருங்கள். வலிக்குதா? ஷார்ப்பா? ஷார்ப் இல்லையா? கை காணிச்சிட்டாங்க. ஓகே, வலிக்குதா? உங்கள் கை காணிச்சிட்டாங்க. கை சும்மா காட்டுங்க. வலிக்குதா? நான் மட்டும் சொல்லணும். வலிச்சுதுன்னா வலிக்குதா? இப்போ இப்போ ஓகே. என்னாச்சு? வலிக்குதா? நல்லா. ஓகே, என் கையில் ஒரு உட்டில் வந்து ஒரு கட்டை இருக்குது. இது வந்து இப்படி நிற்க வைக்கிறதுக்கு வேண்டி இது நிற்காது இப்படி. ஆனால் அதுக்கு வேண்டி ஒரு கட்டை வச்சுருக்கேன். இந்த கட்டையில் இப்படி வச்சா இந்த ஆணி நிற்கும். ஓகே, இந்த உட்டு இதில் வச்சு நான் இந்த வந்து இதை இப்படி வச்சு நிறுத்தியிருக்கேன். என் கையில் 1 1 2 3 இது 4 இது 5 5 கப் இருக்குது. ஓகே, இதில் ஒரு ஆணி இருக்குது. நீங்கள் இந்த கப்பை இது மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எந்த கப்பை வேணாலும் எடுத்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இப்படி நீங்கள் வந்து இதில் எந்த இடத்துல வேணாலும் எந்த கப்பை வேணாலும் மாற்றி அதில் வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாத மாதிரி நீங்கள் இதை மாற்றி எங்கே வேணாலும் இதை மாற்றி வைக்கலாம். நீங்கள் எனக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக புரிஞ்சுதா? நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த ஆணி இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இங்கே நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த கப்பில் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, இங்கே 5 கப்பு இருக்குது. எந்த கப்பில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாராவது ஒருத்தங்க நீங்களே சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கப்பில் இந்த ஆணியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ரெடியா? ஆனால் இது என்னென்னா நீங்கள் எந்த கப்பில் வைக்கிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால எல்லோரும் கொஞ்சம் எந்திரிச்சு டேர்ன் பண்ணி நின்றுங்க. நீங்கள் மட்டும் பார்க்கலாம், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே வைக்கிறீங்க. ஏன்னா இவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் எல்லோரும் திரும்பி நின்றுங்க. நாங்கள் எல்லோரும் டேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே வைக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஆணியை எந்த கப்பில் வேணால் வைக்கலாம். வச்சு லைனாக ஆர்டர் அடுக்கி வச்சுருங்க. ஒரே மாதிரி கப்பை வச்சுட்டிங்களா? நல்லா சஃபில் பண்ணிட்டீங்களா? ஓகே, நாங்கள் திரும்பலாமா? ஓகே, எல்லாரும் டேர்ன் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்கள் யாராவதுக்கு தெரியுமா இந்த கப்பு எங்கே இருக்குன்னு? தெரியுமா? தெரியாது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எந்திரிச்சிடுங்க. நீங்கள் திரும்பிக்கிங்க. எந்திரிச்சு டேர்ன் பண்ணி நில்லுங்க. அந்த பக்கம் பார்த்துருங்க. ஓகே, நீங்கள் இப்போ இந்த நீங்கள் ஓகே, நீங்கள் மேடம் நீங்கள் இந்த கப்பை வந்து தூக்க வேண்டாம். நீங்கள் சும்மா கப்பை மட்டும் நகர்த்திடுங்க. உள்ளே எங்கே இருக்குங்கிறது தெரியக்கூடாது. கப்பை எடுத்து 1 2 3 நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுருங்க. நீங்கள் ஓகே, இப்போ அவங்களுக்கும் தெரியக்கூடாதுல்ல, அதுக்கு வேண்டி தான் இதை நான் திரும்பி செய்ய சொல்கிறேன். நல்லா சஃபில் பண்ணிவிடுங்க. அப்படி எடுக்க வேண்டாம், அப்படியே நகர்த்திடுங்க. அப்படியே மேலே அப்படியே மெதுவாக. ஓகே, மெதுவாக அப்படியே நகர்த்திடுங்க. ஓகே, மெதுவாக அப்படி நகர்த்திடுங்க. ஓகே, வெரி குட். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் சஃபில் பண்ணி வச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருங்க. கேப்பு, ஒவ்வொரு கப்புக்கும் ஒரு கேப் இருக்கணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஓகே, ஓகே, வெரி குட். ஓகே, சரி, நீங்கள் திரும்புங்க. சரி, இப்போ அந்த ஆணி எந்த கப்பில் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, கூர்மையான ஆணி ஒன்று கப்புகளுக்கிடையே ஓரிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது.
நடக்கப் போகும் அதிசயம் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு. கூர்மையான ஆணி ஒன்று 5 கப்புகளுக்கிடையே ஓரிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டு அந்த இடம் யாருக்கும் தெரியாமல் இருக்க கப்புகள் நன்றாக ஷஃபிள் செய்யப்படுகிறது. தற்போது அந்த ஆணி எந்த கப்பில் இருக்கிறது என தயாவிற்கு மட்டுமல்ல, யாருக்கும் தெரியாது. சரி, இப்போ இதில் ஆணி வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமா? நான் கப்பை டச் பண்ண கிடையாது. ஓகே, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, எங்கே இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? எங்கே இருக்குங்கிறீங்க? தொடாமல் சொல்லுங்க. இதில் தான் இருக்கா? ஷூரா? இருக்கா? ஆ, இருந்தா என்ன இருக்கும்? இதை நீங்கள் கொஞ்சம் ஈவனாக வச்சுறீங்களா? நான் தொடவே இல்லை கப்பை. நீங்கள் அப்படி அது இல்லை, விட்டுருங்க. அப்படி தொடாதீங்க, சும்மா அவ்வளோ அப்படியே வச்சுருங்க. ஓகே, கேப் விட்டுருங்க. இப்போ நான் டச் பண்ணவே கிடையாது. 4 இருக்குது, பேலன்ஸ் 1 போயிடுச்சு. ஓகே, இப்போது யாராவது கெஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியே பண்ணுறதுக்கு யாராவது தயாராக இருக்கீங்களா இந்த கேமில்? நீங்கள் பண்ணுறீங்களா? சும்மா ட்ரை பண்ணுங்களேன். அதே மாதிரி நான் அடித்த மாதிரி அடிக்கிறீங்களா? நீங்கள் அடிக்கிறீங்களா? நீங்கள் அடிக்கிறீங்களா இதே மாதிரி? கை போயிடும், திரும்பி கை வரவே வராது, வாய்ப்பே இல்லைல்ல. மிஸ் ஆச்சுன்னா அப்படி. ஓகே, வாட்ச். திரும்பி ஏதாவது மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படியே பண்ணலாமா? ஓகே, வாட்ச். பேலன்ஸ் 50-50 சாய்ஸ். வாய்ப்புகள் கம்மியாயிட்டே இருக்கும்போது டேஞ்சரஸ், ஆபத்து அதிகமாக இருக்கும். ஓகே, சரி, நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா ஏதாவது? நீங்கள் வரீங்களா கண்ணா கூட? சும்மா வாங்கல, வாங்க, ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் தெரியுமா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு? சும்மா கெஸ் தான் பண்ண போகிறீங்க. ஓகே, ரைட், பாருங்கள். Ready? 1
ரெடி? இது அடிச்சிருந்தா என்னோட கை இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல்ஸ் ஆயிடும். கிளியர்? இது சாலிட். ஓகே, யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, இது ரியல் மேஜிக். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் கை டெஃபினட்டாக போயிடும். ஓகே, அதனால யாரும் ட்ரை பண்ணாதீங்க. தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் இந்த மேஜிக்கை நல்லா ரசிச்சிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. இந்த மேஜிக் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. அந்த நெயில் ஷோலாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கே கொஞ்சம் ஃபியராக இருந்தது. நான் இது வரைக்கும் சினிமாவில் பார்த்துருக்கேன். ஸோ அது நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரமாக காட்டுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. சரியா? அதில் வந்து ஒரு காமெடியாக எடுத்து போனால் அது வந்து நேரடியாக இந்த மாதிரி ஒரு கிட்ட வச்சு நம்மளுக்கு காட்டும் போது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. அது நான் வந்து இவர் ஆண்டி அது பாக்ஸில் அடிக்கும் போது நான் அவரை நிபேட் பண்ணல, என்னோடய ஒய்ஃபை தான் பார்த்துருந்தேன். அவங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சிடும், அப்படியே ஓட்ட விழுந்துருமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் அந்த அளவில் இருக்கிற மாதிரி பார்க்கும்போது அப்போ இதோட எஃபெக்ட் நல்லா இருந்ததுன்றது நான் அப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல் தி பெஸ்ட். താങ്ക് യു. നല്ലൊരു ഷോ ആയിരുന്നു. ഞാൻ കുറേ മാജിക് ഷോ അങ്ങനെ ടി വിയിലൊക്കെ കണ്ടിട്ടുണ്ട്, അല്ലാതെ നേരിട്ട് ഇതേവരെ കണ്ടിട്ടില്ല. സ്കൂൾസിലൊക്കെ നമ്മൾ ഇതിൽ വരാറുണ്ട്, വല്ല മാജീഷ്യൻസൊക്കെ വന്നിട്ട് കാണിക്കാറുണ്ട്. ബട്ട് ഇത്രയും അടുത്തിരുന്നിട്ട് ഞങ്ങൾ ആദ്യമായിട്ടാണ് കാണുന്നത്. പിന്നെ വളരെ த்ரில்லிங் ആയിരുന്നു. இந்த வாரம் பல வித்தியாசமான மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.